எல்லா ஊர்லேயும் அந்தந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க. ஆனால் சென்னையில் மட்டும்தாங்க எல்லா ஊர்க்காரங்களும் இருப்பாங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பேரு குமரன். பார்க்க அழகா ஸ்மார்ட்டா இருக்கானே, இவன் சின்ன பையன் நினைச்சிட்டிங்களா? அதான் இல்லை, இவன் பக்கா கிராமத்தான். ராமநாதபுரம் பக்கத்தில் முதுகுலத்தூர் தான் இவன் ஊர். தலைமை இவ்வளோ சந்தோஷமா எங்கே போகிறான் தெரியுங்களா? 8 வயசுலேருந்து அவன் கண்ட கனவு இன்னைக்கு நினைவா போகுது. உங்க அப்பா இந்த சீட்ல உட்கார்றதுக்கு 38 வருஷம் ஆச்சு தம்பி. அதனால தான் அங்கிள் நான் சீக்கிரமா உட்காந்துட்டேன். உங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க தம்பி. என் வாக்கு பலிக்கும். நல்லா வருவீங்க பாருங்க. தேங்க்ஸ் அங்கிள். மை கமன். எஸ். ஹே ரியாஸ். கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன் குமரன். தேங்க் யூ. உட்காருங்க ப்ளீஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில இருந்து ப்ரொமோஷன்ல வச்சுனா போற முதல் ஆள் நீங்க தான். அத்தா கொடுக்க வேண்டியது சென்டிமெண்ட்டாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்னும் 20 டேஸில் நீங்கள் கிளம்ப வேண்டியது வரும். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். கலக்குங்க. தேங்க்ஸ். அண்ணா ஒரு நிமிஷம். அத்தா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. தேங்க்ஸ். மேல செருபோதுக்காரன் கொடி இங்க பறக்குன்னு எழுதி இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? கலக்கடா கலக்கடா, கடவுள் ஓம்பக்கண்டா. பொடி தர்பூஸ். என்ன எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ரொம்ப கனவுவியோ? கனவெல்லாம் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். 6 மாசமா உன்னை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். என் பின்னாடி ஒவ்வொருத்தனும் பைத்தியமா சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. என்னடா இல்ல என்கிட்ட? அது எப்படி நான் சொல்றது? ஒரு பொண்ணை பார்த்தா அவ கூட 100 வருஷம் வாழணும். அவ மடியிலே செத்து போகணும்னு தோணணும். அப்போ என்ன பார்த்தா என்ன தோணுது உனக்கு? என்னமோ தோணுது. ஹே, கோவப்படாத. இன்னைக்கு நான் உன்னை வேணான்னு சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு பொண்ணு என்ன வேணான்னு சொல்லலாம். அதுக்காக கோவப்பட முடியுமா? வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ சைனாக்கு போய் ஒரு முக்கிய கரெக்ட் பண்ணி அவ பேசுறது உனக்கு புரியாம நீ பேசுறது அவளுக்கு புரியாம நீயா முய்யான்னு சைனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் சுத்த போறேன். அப்படியே நான் சுத்தினாலும் சத்தியமா உன் பின்னாடி சுத்த மாட்டேன். ஆளை விடு. I am going to China. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர். புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மோசமான ஊர் இல்லைங்க. ரொம்பவே பாசமான ஊர். இந்த ஊர் மக்களை பற்றின கதை தாங்க இது. இவன் தான் ராசு. என்ன சாமி பாட்டும் கருப்பு சட்டியும் ஒன்றா வருதுன்னு பார்க்குறீங்களா? எந்த கொள்கையும் கிடையாது. 10 பேர் மத்தியில் ஒத்த ஆளாக தெரியுன்ற ஆசை, அவ்வளோதான். இவனுக்கு ஆத்தான்னா ரொம்ப பிடிக்கும். பணம்னா ரொம்பவே பிடிக்கும். ஆத்தால மகனும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஊரே பற்றி எரிஞ்சாலும் இவங்க கல்லா கட்டுறது தான் முக்கியம். அண்ணா என்னையா? சிவகங்கை ஜோசியம் மாணிக்கத்தை பார்த்து முக்கியமான சமாச்சாரம் பார்த்துருவோம். அப்படியா? இப்பயே கூட்டு வந்துடுறேன். அவசியம்ண்ணே. இப்போ கூட்டு வந்துடுறியா? சாமி ராசுக்கு எல்லாமே இதுதான். சாமி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு போய் சொல்ல. ராசை பத்தி தப்பா பேசினா மட்டும் இல்லை, நினைச்சாலே அடிப்பான். அடிக்கிறது அடிக்க போறது எல்லாமே ராசுக்காக. பாரியா, யுத்தத்துக்கு பிறந்த பொறுப்பு ரத்தத்தை கண்டு பயப்படுது. மாப்பிள,
வீரங்கிறது கோழியா இருக்கிறத பாக்குறதுக்கு இல்ல, ரத்தத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உங்ககிட்ட பேச முடியுமா? காதரி உப்பு கறிக்கு வெங்காயம் நிறைய போடியா. காக்க நீங்களும் உங்க கைப்பட மச்சானுக்கு ஆணை வச்சு கொடுத்துருங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. ஹபீபு. மாமே ரொம்ப சந்தோஷம். இவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்களாமா? மாமே அண்ணன் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா 1.5 லட்சம் கொடுங்க. நாங்க என்ன வாங்க மாட்டோம்னு சொல்ல போறோம்? சரியா, என் பங்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் போடு. அது மாத்திரம் இல்ல, கல்வெட்டுல நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கீழே சிறப்போது ஹபீப் முகமதுன்னு என் பேர் பெருசா எழுதிருக்கணும். மாமு பணம் கொடுக்கறது புகழுக்காக தானே? அதான் புகழுக்காக இல்லையா? இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னும் எத்தனை காலைக்கு இருக்க போறோம்? ஆனா வருங்கால சந்ததி வந்து பார்க்கும்போது இந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு சமாதானமா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாம வேற வேறன்னு யார் சொன்னது? அக்பரு இந்து தாயிட்ட பால் குடிச்சாரு. நம்ம தெய்வமா வணங்குறமே ஐயா முத்துராமலிங்க தேவரு, அவர் முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சவரியா. எல்லா ரத்தமுமே ஒண்ணுதான் ஐயா. மாமு வருத்தப்படாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். மனவளம் நல்லா இருந்தா மதம் நமக்கு ஒரு தடையே இல்லை. இப்ப கிளம்புறோம் பங்காளி, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாட கடன் வாங்குவ நீ. இறங்கி போ போ. யோ எடுத்துட்டு வாயா உள்ள. போய் நாங்க கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள யோ பெட்டிக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ சக்கர மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ். சக்கரன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரமூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கர மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கர வியாய்க்கார மாதிரியே பாக்குறேன் மாப்ள. மூர்த்தி வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா? ஆமா, பாவாடையில இருந்து ஜாக்கெட்டுக்கு ப்ரமோஷன் ஆயிடுங்க போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி, அக்கோ எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? நானா? சரி அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ ஓகே ஓகே. மா டேய் போடா. மா என்ன கோவம் உனக்கு? பின்ன என்னடா, சென்னைக்கு போறதே பிடிக்காதுன்னு சொல்றேன், இதுல வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு வேற சொல்றேன். மா சின்ன வயசுல இருந்தே ஆசைமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா நிஜமாவே அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா ஊர் உலகத்துல போய் பாருமா, அவன் ஃபாரின் போறானா, அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுல தான் நான் என்ன போஷன் தெரியுமா? எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? போமா நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா, இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா? நம்மளே 6-7 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் மா, என்னோட ஆசைமா, அது புரிஞ்சுக்கோ. மறுபடி அதை பத்தி பேசாத போ. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். என்னையா சட்டி பானை உருளுது? அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குலை இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே, வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது, உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்க? வாப்பா. வாங்குமாடா. பா என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியாரு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போங்கய்யா. மாப்பிள, நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு உன்னை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான். இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு, கோழி குழம்பு, குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அமி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. என்ன நாச்சியா? அவன் தான் சின்ன பையன், பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது போய் அவனை சாப்பிட சொல்லக்கூடாதா? நான் என்ன 5-6 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு புள்ள, அவ ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. இந்த பார், அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனோட முடிவை அவனே எடுக்கிற வயசு. ஆனா அவன் நீங்க சொன்னா கேட்பான்ல? நான் சொன்னா கேட்பான். ஆனா நாளைக்கு அவன் நம்ம இல்லாதப்ப நம்ம அப்பா அம்மா சொன்னதுனால தானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம பாசமா வளர்த்ததுக்கே அர்த்தம்லாம் போயிரும்ல. சாப்பிடுறா. வேணாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வேணாமா, நான் வெளிநாடு போறதுக்கு ஓகேன்னு சொல்லி நான் சாப்பிடுறேன். சரி போயிட்டு வா. ஓகேவா? நல்லாம்மா.
இன்னமும் ரெடி ஆகல? அப்பா நான் ரெடி. அப்படியே எங்க ஆத்தா செம்பவள்ளி தாயாரை பார்த்தது போல இருக்குமா? சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். வந்தவங்கள வாசலோட போயிட்டு போறாங்க. அவங்கள பிடிச்சி உள்ள கொண்டு வாங்க. விளையாட்டு பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நடக்க போகாத கல்யாணத்துக்கு ஏண்டி இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? போடி. ஆமா, பொறுமையா பார்த்து சம்பந்தி டீ எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். பெரியவங்கள என்ன தப்பா நினைக்க கூடாது. இது வரைக்கும் இதுல யாரு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. அவரு கருப்போ செவப்போ, காசு இருக்கா இல்லையா, படிச்சிருக்காரா படிக்கலையா, பெரிய வயசோ சின்ன வயசோ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வரணும், அவ்வளவுதான். இதுவும் போச்சா? இது ஓகேனா டீ மட்டும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இங்கதான். என்ன மலரு? பா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன்ல, ப்ளீஸ் எனக்காக. உங்களுக்குலாம் உறவுன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். வீடு வீடா கூட்டு தெரி ஸ்ட்ரைட்டா எனக்கு 60 கல்யாணம் தான் போ. அப்பா கோவமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க.